கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நடந்து முடிந்துவிட்டது. 3 நாட்களுக்கு நடந்தது. ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. அதற்கு பிறகு பல்வேறு விவாதங்கள். அதில் ஆளுநர் உரை மீது எதிர்க்கட்சிகள் பேச அனுமதித்துவிட்டு ஆளுநர் அவைக்கு நன்றி கூறும் தீர்மானத்தை முதலமைச்சர் முன்மொழிய, அதற்கு பிறகு ஆளுநர் உரையின் மீது 2 தரப்புகளும் அதற்கு ஆதரவாகவும் அதை வழிமொழிந்தும் விவாதங்களும், அதை அடுத்து எதிர்க்கட்சியினருடைய விவாதமும், இறுதியாக அனைத்துக்குமாக முதலமைச்சர் பதில் சொல்வதாகவும் அதுதான் பேட்டர்ன் அமைந்திருந்தது. இதில் நேற்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு நீண்ட உரை நிகழ்த்தினார். அந்த உரையில் இடையிடையே சில இடங்களில் மட்டும் சில அமைச்சர்கள் எழுந்து குறிப்பிட்ட பதில் சொல்ல விரும்பினார்கள். அவர்களுக்கு நேரம் கொடுக்கப்பட்டது. அவர்கள் பேசிய உடனேயே அதற்கு உதயநிதி ஸ்டாலின் அதை மறுத்து பேசினார். ஓரிரு முறை பிற அமைச்சர்கள், பிற உறுப்பினர்களும் எழுந்து தங்களுடைய கருத்தை சொன்னார்கள். ஆனால் ஆரவாரமோ கூச்சல் குழப்பமோ எதுவும் கிடையாது. மிக கடுமையான வார்த்தைகளை உதயநிதி ஸ்டாலின் நேற்று பல இடங்களில் பயன்படுத்தினார். அதுக்கு எதுக்குமே முதல்வர் விஜயிடமிருந்து ரியாக்ஷனே இல்லை. எனக்கு என்ன மாதிரி தோணுச்சுன்னா, என்னப்பா ஸ்டஃப்டு பொம்மை மாதிரி உன்னை கொண்டு வந்து வச்சுட்டாங்களோ அப்படின்னு. ஆனால் நடுவில் சிரிச்சார். அதனால் இல்லை, அவர் பொம்மை இல்லை அப்படின்னு. ஆனால் யார் எழுதி கொடுத்தாங்களோ, அவர் எழுதிக்கிட்டாரோ, அது முக்கியம் இல்லை. இன்னைக்கு காலையில் ஒரு பிரமாதமான பர்ஃபார்மன்ஸ் விஜய். அதில் கொஞ்சம் அப்படியே ஆட்ஹாக்கா, அதாவது எழுதி வச்சதுலேருந்து மட்டும் இல்லை, கேலியாக சொல்கிறவர்கள் எழுதி வச்சு அதில் மாடுலேஷனும் இங்கே கொஞ்சம் கற்றுங்க அப்படின்லாம் எழுதுகிறாங்கங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் இரலவெண்ட். என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாருக்குமே ஸ்பீச் ரைட்டர்ஸ் இருக்காங்க. நம்ம எதிர்பார்க்கறது இன்னும் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் சிறப்பாக இருக்கலாம், இயல்பாக பேசலாம், நினைவிலிருந்து பேசலாம், குறிப்பெடுத்துக்கிட்டு இருக்கிறதுலேருந்து அந்த குறிப்புகளிலிருந்து பேசலாம், அதை விவரித்து பேசலாம். அந்த டெக்னிக்ஸ், அந்த ஸ்கில்ஸ் எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கு பாயிண்டடாக பல விஷயங்களை முதல்வர் விஜய் பல இடங்களில் சொன்னார். அது பெரும்பாலும் நேற்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் சொன்னதற்கு பதிலாக அமைந்திருந்தது. ஸோ அதை பற்றி தான் நான் இன்றைக்கி குறிப்பான சில விஷயங்களை பற்றி மட்டும்தான் பேச போகிறேன். அதில் கேலி இருந்தது, கிண்டல் இருந்தது, தாக்குதல் இருந்தது, பிலோ த பெல்ட் தாக்குதல் இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு பிலோ த பெல்ட் தாக்குதலை எதிர்க்கட்சியினரும் விஜய்க்கு கொடுத்திருந்தார்கள். சினிமா தானே, முதல்ல வில்லன் அடிக்க அடிக்க வாங்கிப்பார் ஹீரோ. அடி வாங்கி கீழே விழுந்து ரத்தம் தெரிச்சு ஒரு கட்டத்தில் சண்டை மாறும். அந்த மாதிரி நேற்று முழுக்க விஜய் அடி வாங்குற சீன், இன்னைக்கு விஜய் அடி கொடுக்குற சீன். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன ஆயிடுச்சுன்னா, யூஸ்வலாக சினிமாவில் ஹீரோ அடிக்க வில்லன் தெரிச்சு போய் விடுற மாதிரி இருக்கும். இங்கே ஹீரோ அடிக்க ஆரம்பித்த உடனே வில்லன் தலை தெரிச்சு ஓடி போயிட்டார். அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாம் அந்த டீட்டெயில் எல்லாம் நம்ம பின்னாடி வரும். ஸோ முதல்ல அவருடைய பேச்சில் நாங்கள் என்னென்னலாம் செய்திருக்கோம், கடந்த 40 நாட்களில் என்னென்னலாம் செய்திருக்கோம் அப்படிங்கிறத வரிசையாக அவர் சொல்லிட்டு வர்றார். நான் அதை ஸ்கிப் பண்ணிடுறேன். அது மேட்டரே கிடையாது. என்னடா அது, ஒருத்தருடைய பேச்சில் முக்கியமானதே நாங்கள் என்ன பண்ணியிருக்கோங்கிறது தான். இல்லை, அதுக்கப்புறமா தான் பாலிடிக்ஸ் ஆரம்பிக்குது. அதுதான் நமக்கு சுவாரஸ்யம். என்னங்க இது, இதை பண்ண அதை பண்ண அப்படிங்கிறதெல்லாம் அது பின்னாடி பார்த்துப்போம், அதை எழுத்து மூலமாக பார்த்துப்போம். ஸோ ஃபஸ்ட்டு அவருடைய தாக்குதல் எங்கேருந்து ஆரம்பிக்குது? இது விஜய் உதயநிதி ஸ்டாலினுக்கும் எதிர்க்கட்சிக்காரர்களுக்கும் கொடுக்கக்கூடிய பதிலாக மட்டும்தான் நான் இதை பார்க்குறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு தாக்குதல் எங்கே ஆரம்பிக்கிறார் பாருங்கள். எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் மக்கள் பணி செய்ய தெரிந்த அளவுக்கு மக்கள் பணத்தை சுருட்ட தெரியாது. இங்கே தான் பிடிக்கிறார் ஆரம்பத்தில். அதாவது லார்ஜ்லி அதை ஒன்லைனர் என்ன தெரியுமா, இதற்கு முந்தைய திமுக ஆட்சி 5 ஆண்டுகள் கொள்ளையடிக்கும் ஆட்சி. அதற்கான எவிடன்ஸ் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. வெளியில் இருக்கும் பொழுது நாங்கள் அதை தான் சொல்லிகிட்டு இருந்தோம். ஆனால் வெளியிலிருந்து சொல்கிறோம், உள்ளே வரும்பொழுது தான் தெரியுது, அட பாவிகளா இன்னெல்லாமா பண்ணியிருக்கீங்கடா, பிஹெச்டி வாங்கியிருக்கீங்கடா அப்படிங்கிறது உள்ளே வந்தபோது தான் தெரியுது. ஸோ அதை இப்போ அரசியல் முழக்கமாக தான் கொடுக்குறாரு. எவிடன்ஸோட இந்த இடத்துல எவ்வளோ அடிச்சா, அந்த இடத்துல எவ்வளோ பண்ண, இங்கே எவ்வளோ திருடின, அதெல்லாம் இனிமேல் தான் வரும். அதெல்லாம் அது சட்டம் ஒழுங்குத்துறை பண்ணும். அது போய் முதல்வர் இறங்கி அதெல்லாம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இந்த பொலிட்டிக்கல் ஸ்பீச்சை மட்டும் பாருங்கள். டெண்டர்களை முறைப்படுத்த தெரிந்த அளவுக்கு அதோட ரேட்டை உயர்த்தி ஊழல் செய்ய தெரியாது. இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டும் 2021 2026 செய்யப்பட்டது. அதுக்கான எவிடன்ஸ் பல இடங்கள்ல இருக்குது. பதவி உயர்வு வழங்கவும் பணி இடமாற்றம் கலந்தாய்வு நடத்தவும் தெரியுமே தவிர பதவி உயர்வுக்கும் பணியிட மாற்றத்துக்கும் பணம் பறிக்க தெரியாது. புதிய பணியிடங்கள் உருவாக்க தெரியுமே தவிர அந்த பணியிடங்களை பணத்துக்காக விற்க தெரியாது. கோயில்களில் நடக்கிற நிர்வாக சீர்கேட்டை தடுக்க தெரியுமே தவிர கோவில் பணத்தை கொள்ளையடிக்க தெரியாது.
தங்கத்தை உருக்கி தாரை வார்க்க தெரியாது, கனிம வளத்தை பாதுகாக்க தெரிந்த அளவுக்கு கனிமத்தை விட்டு கொள்ளையடிக்க தெரியாது. லிஸ்ட் கொடுத்துட்டாரு இல்லையா? இதுதான் வந்து நம்ம இதை இப்படி சொல்லியிருக்கணுங்கிற அவசியம் இல்லை, இதை வேறு மாதிரிலாம் சொல்லலாம். ஆனால் இதுதான் வந்து ஒரு அரசியலுக்கான பேச்சுங்கிறது. இதுதான் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பேச்சு. இது அப்படியே போகுது, இதே லைன்லேயே போகுது. அரசு வருமானத்தை அரசு கஜானாவுக்கு மாற்ற தெரிந்த அளவுக்கு அந்த பணத்தை தனிப்பட்ட கஜானாவுக்கு மடைமாற்ற தெரியாது. போதை கலாச்சாரத்தை தடுக்க தெரிந்தவர்களுக்கு போதை கலாச்சாரத்தை வளர்க்க தெரியாது. இப்படி போகுது, அதை விட்டுருவோம், அது எல்லாத்தையும் விட்டுருவோம் நம்ம. ஓகே, ஸோ அடுத்த ஜம்ப் எடுப்போம். ஸோ எஃபெக்டிவ்லி இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் இது வந்து அட்டாக் பாயிண்டில் ஃபஸ்ட்டு ஊழல், ஒட்டுமொத்த ஆட்சியுமே ஊழல் சென்ற 5 ஆண்டுகளில். அதை வந்து கிளியராக சொல்லிட்டு அதுக்கு ஆப்போசிட்டாக நாங்கள் வைக்கிறது, நாங்கள் இதை செய்ய மாட்டோம், நீங்கள் செய்ததையும் பிடித்து கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத அவங்க சொல்லிட்டாங்க. இந்த மேட்ரு வந்து உங்களுக்கு இப்போ டிஎம்கே ஏடிஎம்கேயும் மாறி மாறி வரும்பொழுது இந்த இஷ்யூ வரவே வராது. ஏன்னா 2 பேருமே அதே பேட்டர்ன் தானே, நீ அடித்த நானும் அடித்தேன். அப்போ நான் எப்படி மேடையில் ஏறிய, நான் எப்படி அசம்பிளியில் வந்து நீ அவர் திருடினார் இவர் திருடினார் அப்படின்லாம் வந்து சொல்ல முடியும்? நீ மட்டும் ஒழுங்கா அப்படின்னு கேட்டுருவாங்க இல்லையா? அதனால இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட், ஒரு வெப்பன் ஆகுது தாவேக கையில். அடுத்தது வந்து மின்வெட்டு பற்றி ஒரு பதில் சொல்கிறாரு, நான் அதை கூட நான் ஸ்கிப் பண்ணிடுறேன் கம்ப்ளீட்டாக. ஸோ மின்வெட்டு பிரச்சனை வந்து மின்மிகை மாநிலமாக, மின்மிகை மாநிலம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. மின்மிகை மாநிலம்னா கொள்முதல் பண்ணுறீங்க, அவ்வளோதான். நீங்களா உற்பத்தி பண்ணுறீங்க? எல்லாம் வந்து மத்திய தொகுப்புலேருந்து உங்களுக்கு கூடங்குளத்துலேருந்து மின்சாரம் வருது, கல்பாக்கத்துலேருந்து மின்சாரம் வருது, நெய்வேலி லிக்னைட்லேருந்து மின்சாரம் வருது. அதெல்லாம் இல்லைன்னா நடு ரோட்டில் திண்டாடிட்டு இருந்திருப்பீங்க. ஏன்னா நீங்கள் புதுசாக ஒன்றுமே பண்ணலை. ஓகே, அப்புறம் தனியார்கிட்டேருந்து வாங்குறீங்க, அவ்வளோதான். ஸோ அது எல்லாத்துலேயும் அதில் ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து நேற்றுக்கு வேறு டிரான்ஸ்ஃபார்மர் பற்றி பேசினார் செந்தில் பாலாஜி. உடனே நிர்மல்குமார் எழுந்திருந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மர் மேலே தான் அவங்க மேலே கேஸ் போட போகிறோங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டார். கேஸ் போட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு. நெக்ஸ்ட்டு ஜம்ப் வந்து இந்த மத்திய அரசோடு இணக்கமான போக்கு. அது எங்கே வந்து நிற்குதுன்னா, உதயநிதி ஸ்டாலினுக்கு முதல்ல வந்து ஆரம்பத்திலேயே அவங்க ஒரு கான்ட்ரவர்சி உருவாக்க ஆரம்பித்தாங்க. முதல்ல தமிழ்த்தாய் வாழ்த்து வருமா அப்படிங்கிறது. தமிழ்த்தாய் வாழ்த்து முதல்ல பாடப்பட்டு விட்டது. ஆனால் 2 முறை ஆரம்பத்திலும் சரி இறுதியிலும் சரி அவங்க வந்து தேசிய கீதம் இசைத்தார்கள். எனக்கு என்ன பிரச்சனைன்னா, வந்தே மாதரம் இசைக்கவில்லைங்கிறது எனக்கு கோபம். அதை நம்ம தனியாக இன்னொரு நாளைக்கு அந்த பஞ்சாயத்தை தாவேக்காவோடு வச்சுப்போம். இன்றைக்கு வந்து 2 தடவை நீ வந்து தேசிய கீதத்தை பாடின, அதாவது இந்த சின்ன பிள்ளைங்க இருக்கும் இல்லையா, அதே மாதிரி அவன் என்ன ஒரு தடவை கிள்ளிட்டா நான் அவனை 3 தடவை கிள்ளுவேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி உதயநிதி ஸ்டாலின் வந்து நீங்கள் ஏன் அவர்களிடம் போட்டி போட்டுக்கொண்டு நீங்கள் 2 முறை தேசிய கீதத்தை பாடினால் நாங்கள் 3 முறை தமிழ்த்தாய் வாழ்த்தை பாடுவோம். தமிழ்த்தாய் வாழ்த்து என்பது ஆரம்பத்திலும் தேசிய கீதம் என்பது இறுதியிலும் தமிழ்நாட்டில் பாடப்பட்டு வந்தது. அதற்கு பிறகு மத்திய அரசு ஒரு சுற்றறிக்கை, மத்திய அரசின் உள்துறை அமைச்சகம் ஒரு சுற்றறிக்கையை அனுப்பி குடியரசுத் தலைவர், பிரதமர், ஆளுநர்கள் போன்றவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிகளில் முதலில் வந்தே மாதரமும் அதை இம்மீடியட்லி அதை ஒட்டி தேசிய கீதம் ஜனகணமனவும் பாடப்பட வேண்டும், நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலும் நிகழ்ச்சியின் இறுதியிலும் அப்படின்னு அவங்க ஒரு சுற்றறிக்கை கொடுத்துருக்காங்க. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஒரு ஆர்டர் இருக்குது. அது சேலஞ்ச் பண்ணுறீங்களா, அதை கோர்ட்டுக்கு போகிறீங்களா, அதெல்லாம் அடுத்த விஷயம். இன்றைக்கி அந்த ஆர்டர் இருக்கு இல்லையா? அப்போ இங்கே என்ன நடந்தது அப்படின்னா, RN ரவி ஆரம்பத்திலிருந்து சொல்லி கொண்டிருந்தது அதுதான். RN ரவி அவர் கவர்னராக இருந்தவரை அந்த வந்தே மாதரம் கூட வரல உள்ளுக்குள்ள. அவர் கேட்டது, நான் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் வகிக்கிறேன், நான் மற்ற மாநிலங்களில் பார்ப்பது அதே மாதிரி பிரசிடென்ட் குடியரசுத் தலைவருக்கு நடப்பது என்னன்னா, அவர் உள்ளே நுழையும் பொழுது உள்ளே நுழைந்து வந்து நின்ற உடனேயே தேசிய கீதம் பாடப்பட வேண்டும். நிகழ்ச்சி முடிந்து தேசிய கீதம் பாடப்பட்டதற்கு பிறகு அவர் வெளியே போவார். தேசிய கீதம் டு தேசிய கீதம் நடுவில் என்ன வேணாலும் பண்ணிக்கும். எனக்கும் அது வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் கடைசி வரைக்கும் கொடுக்கல அவருக்கு. அதுதான் பிரச்சனையே. இப்போ ஒரு காம்ப்ரமைஸ் என்னன்னா, ஐயா எங்களை வந்து முதல்ல தமிழ்த்தாய் வாழ்த்தை பாட வச்சிருங்க, ஏன்னா இங்கே அதுதான் இந்த ஊர்க்காரனுங்க ரகலை பண்ணுறானுங்க. நாங்கள் தேசிய கீதம் 2 தடவை பாடி உங்களை வந்து வரவேற்று வழி அனுப்பி விட்டுருவோன்னு உடனே 6 ஏக்கர் கை குடிக்கிட்டார், முடிஞ்சிருச்சு. நீ என்னங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை திட்டத்தையும் சேர்த்து நான் படிக்கிறேன் வா அப்படின்னு படிச்சுட்டார். இவங்களுக்கு தாங்க முடியல. ஏன்னா இவங்களால RN ரவியோட உட்காந்து ஒரு பேச்சு கூட பேச முடியல இல்லையா? இவங்க புது ஆளுங்க, சின்ன பசங்க அப்படின்னு சொன்னவங்க இதை பண்ணிட்டாங்க. உடனே நீ வந்து அவனுக்கு பி டீம், இவனுக்கு சி டீம், இவனுக்கு செட் டீம் எதையாவது சொல்ல வேண்டியது. அது இவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். இங்கே பாருங்க, ஒன்றிய அரசுக்கு எதிரான அரசியல் கொள்கை, அதாவது ஒன்றிய அரசு சார்ந்த
கட்சிக்கு எதிரான அரசியல் கொள்கை நம்முடையது. ஆனால் அதே சமயத்தில் எதற்கெடுத்தாலும் கண்ணை மூடிக்கொண்டு ஒன்றிய அரசோடு மோதல் போக்கை விரும்புபவர்கள் நாம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னலாம் நம்ம மத்திய அரசிடம் கேட்டிருக்கிறோம். இவ்வளோதான் விஷயம். ஓகே, அப்போ தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு பின்னாடி அவர் என்னென்னா டேட்டா கொடுக்குறாரு. இந்த ஸ்பீச் முடிக்கும் பொழுது நீங்கள் வந்து குடியரசுத் தலைவரை அழைத்து இதே சட்டமன்றத்தில் கலைஞர் கருணாநிதியுடைய உருவப்படத்தை திறந்து வைத்தீர்கள், அப்போ என்ன பண்ணீங்கன்னு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் டீட்டெயில் சொல்கிறாரு. அது வந்து பதிவாகி இருக்கிறது. உடனே பின்னாடி உதயநிதி வந்து அதை பற்றி பேச வரும்போது பிரசிடெண்ட்டோட புரோட்டோக்கால் வேறு, கவர்னருக்கு அந்த புரோட்டோக்கால் இல்லை அப்படின்னு ஏதோ தனக்கு தெரிஞ்ச அறகுறையான விஷயத்தை பற்றி அவர் சொல்கிறார். ஃபேக்ட் இதுதான். நாளைக்கு பிரசிடெண்ட்டுக்கு மட்டும் கிடையாது, பிரசிடெண்ட், கவர்னர், பிரைம் மினிஸ்டர் இவங்க 3 பேர் வரும்பொழுதும் அவங்க உங்களோட ஹையர் பொசிஷனில் இருக்கிறவங்க. அவங்க சொல்கிற புரோட்டோக்கால் படி நீங்கள் நடக்கலைன்னா அவங்க கிளம்பி போயிடுவாங்க. நீங்கள் அவங்கள கூட்டது வீணாக போயிடும். உங்கள் இஷ்டம். அதுக்கு மேலே கூப்பிடணுமா வேண்டாமா அப்படிங்கிறது உங்கள் இஷ்டம். ஆனால் சட்டமன்றத்தில் கவர்னரை கூப்பிடுவது முறை. எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா சொல்லிக்கிங்க. அந்த மாதிரியான ஒரு முரட்டுத்தனத்தை திமுக செய்யலாம். அதற்கு நீதிமன்றங்கள் அதில் தலையிடலாம். ஆனால் விஜய் அரசு அந்த மாதிரியான ஒரு பிரச்சனையில் ஈடுபட விரும்பவில்லை. ஆனால் நான் அடுத்த முறை ஆர்லேக்கர்கிட்ட என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் வந்து வந்தே மாதரத்தையும் பாட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். நான் ஒரு புதுசாக ஒரு பிரச்சனை கிளப்பி விடுறேன். அடுத்தது வந்து இந்த தமிழ்த்தாய் வாழ்த்தை பற்றி சொல்லியாச்சு. அப்புறம் வந்து இது ஒரு சரியான ஒரு பாயிண்ட்டை பிடிச்சேன். இந்த ஆட்சி வந்து 40 நாள் தான் ஆகுது. அதில் ஒரு 10 நாள் இங்கேருந்து வந்து சப்போர்ட்டை கொண்டு வர போகிறோம், நமக்கு யார் வாக்களிக்க போகிறாங்க, அதுலேயே போயிடுச்சு. கட்சியாக போய் பார்க்க வேண்டியிருந்தது, எல்லாரோடையும் பேச வேண்டியிருந்தது. அதுக்கு நடுவில் வந்து அதை முறியடிப்பதற்கு திமுக போட்ட திட்டத்தை முறியடிக்க வேண்டியிருந்தது. ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு மாதிரியாக ஆட்சி அமைச்சு அமைச்சரவையை உருவாக்கி அவங்களுக்கு இலாக்காக்களை பிரித்து கொடுத்து ஓரளவுக்கு ஒரு நியாய தர்மம்னு இருக்கு இல்லையா? அப்போ நீங்கள் ஆட்சியை அமைத்ததிலிருந்து தினமும் கொலை நடக்கிறது, தினமும் பெண்களுக்கு தொல்லை நடக்கிறது, தினமும் எக்ஸ் நடக்கிறது, ஒய் நடக்கிறது அப்படின்னு கேட்டால் அது கரெக்டாக சொல்கிறாரு. இன்று வந்து இவ்வளோ மாதமாக பிரச்சனையை விட்டீங்க. கடந்த 9-10 மாதமாக சட்டம் ஒழுங்குக்கு ஒரு டிஜிபியை போடவே இல்லை. இப்போ நாங்கள் வந்து தான் அதை போட வேண்டியதாக இருக்குது. நீங்கள் வந்து பொறுப்பு டிஜிபின்னே வச்சு ஓபி அடிச்சிங்க. இப்போ எதிர்க்கட்சிக்காரர்கள் இந்த சட்டம் ஒழுங்கை பற்றி கேள்வி கேட்கும்பொழுது எனக்கு அது அக்கறையாக தெரியவில்லை, அவதூறு அரசியலாக தெரிகிறது, பழி போடுற அரசியலாக தெரியுது அப்படின்ட்டு அப்போ தான் பிடிக்கிறாரு. கடந்த 9-10 மாதமாக நமது மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு டிஜிபியே இல்லை. போடுங்கள் என்று சொல்லி எல்லாம் ஓய்ந்து போய்விட்டோம். போன ஆட்சியில் நடந்ததுக்கெல்லாம் இப்போதுதான் விடையை கண்டுபிடிக்கிறோம். நம் ஆட்சியில் இந்த போதைப்பொருள் நடமாட்டம் எல்லாம் தாறுமாறாக அப்படியே பரவி கொட்டி கிடக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இதெல்லாம் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே யார் கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும்? போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்போ யார் கையில் இருந்தது? இத்தனை கேள்விகளை நம்மை பார்த்து கேட்கிறார்களே, ஒரே ஒரு கேள்விதான் நாம் கேட்கணும். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கையில் வைத்து கொண்டு ஆரம்பத்திலேயே அவர் ஜென்சிக்காக பேசுகிறாரு, பிகினிங்லேயே இனிஷியல் ஸ்டேஜ்லேயே இந்த போதைப்பொருள் நடமாட்டத்தை ஏன் கண்ட்ரோல் பண்ணலை? ஸோ அந்த கேள்வி இதுதான் கரெக்டானது. நீங்கள் வந்து ஒரே நாளில் 10 நாளில் ஈவன் 100 நாளில் கூட பண்ண முடியாது. இங்கே தான் வந்து இது வரைக்கும் பேசினதை கூட அவங்க ஒரு மாதிரி உட்காந்து கேட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு, அடுத்து பிரம்மாஸ்திரத்தை கையில் எடுத்துட்டாரு விஜய். அது அவர் பிளான் பண்ணியிருந்தாரா, இதை சொன்னால் என்ன ரியாக்ஷன் அப்படின்னு அவருக்கு தகவல் இருந்ததா தெரியல. என்ன பண்ணிட்டாரு, பொட்டியாக பணத்தை வைத்து கொண்டு பெட்டியை வைத்து எல்லாம் செய்து கொண்டு போதைப்பொருள் பாதுகாவல் கழக மாடல் அரசாங்கம், போதைப்பொருள் பாதுகாவல் கழக மாடல், நல்ல பேர் கொடுத்துருக்காருப்பா இதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. அரசாங்கம் செய்த ஒவ்வொரு ஊழலும் வெளியில் வந்து கொண்டிருக்கு. டாஸ்மார்க்கில் என்னது பார்ட்டி ஃபண்ட் கட்சி நிதி என்ற பேரில் அடித்த கொள்ளையெல்லாம் ஒன்றாக இப்போது கவர்மெண்ட்டோட கஜானாவுக்குள் கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறோம். அவ்வளோதான், முடிஞ்சு போயிடுச்சு. உடனே திமுகவினர்லாம் எழுந்துட்டாங்க. என்னத்துக்காக எழுந்துட்டாங்க தெரியுமா? ஆதாரம் இல்லாமல் சொல்லாதீர்களாம் இல்லை, அடப்பாவி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பொதுவாக நீங்கள் வந்து நம்மளாம் செய்கிறது தான். இந்த சட்டமன்றத்தில் இப்படியா அடித்து உடச்சி பேசுறதுங்கிறது தான் அவங்களுக்கு கோபமே. ஏன்பா, இது என்னைக்காவது ஒரு நாளைக்கு என் பங்காளி அதிமுக இதை பற்றி பேசியிருக்கானா? இல்லை நான் அவங்கள பற்றி பேசியிருக்கேனா? என்ன நியாய தர்மம் இது? நீ மாட்டுக்கு நேரடியாக எழுந்து நின்று பார்ட்டி ஃபண்டுன்னு இப்படி பட்டவர்த்தனமாக உடைச்சிட்டேன்னா அப்போ நாங்களாம் எங்கே போகிறது அப்படின்னு எழுந்தாங்க. கொஞ்ச நேரம் கத்தி பார்த்தாங்க. அப்புறமா வந்து அவர் சபாநாயகர் சொன்னார், அப்பா நான் எழுந்தேன்னா நீங்கள் உட்காரணும், அதுதான் முறை.
நீங்கள் வந்து எல்லாத்தையும் குறிப்பெடுத்துங்க. அவர் ரொம்ப ஹானஸ்டாக, இதுவே இதனுடைய முந்தைய ஆட்சியில் இருந்த அப்பாவாக இருந்தால் விளையாடி இருப்பார். இவர் வந்து என்ன சொல்கிறாரு, ரொம்ப அமைதியாக நீங்கள் நோட் பண்ணிக்கங்க, அவர் உரையை முடிக்கட்டும், உரையை முடித்த உடனே நீங்கள் கேளுங்க, இந்த ஒவ்வொரு கேள்வியும் கேளுங்க, அவங்க பதில் சொல்லுவாங்க. இவங்க முடியாது முடியாதுன்னு இவங்க வந்து உட்கார பார்த்தாங்க, திருப்பி எழுந்துட்டாங்க. அவர் விட்டுட்டார், அவர் ஸ்டாப் பண்ணிட்டார். யார், விஜய் வந்து நீங்கள் கத்தி முடிங்கடா பார்க்கலான்ட்டு. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு என்ன தெரிஞ்சு போயிடுச்சுன்னா, இதில் அதிமுக அமைதியாக இருக்குது. இது எப்படின்னா வந்து சப்போர்ட்டும் பண்ண முடியாது, எதிர்க்கவும் முடியாது. அதுவும் விஜயும் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் எல்லாரும் ஒன்றுக்குள்ளே ஒன்றுன்னு சொல்லலை. சொன்னால் அவனுங்களும் சேர்ந்து கால் புல் கத்துவாங்க. அதனால் ரொம்ப அமைதியாக திமுகவை மட்டும் டார்கெட் பண்ணுறாரு. அதிமுக அப்படியே வந்து இடிச்ச புலி மாதிரி உட்காந்துருக்காங்க, அப்படியே அப்சல்யூட் சைலன்ஸில். இவர் வந்து பார்த்தாங்க கொஞ்ச நேரத்துக்கு, அப்புறமா இதுக்கு மேலே சாயம் வெளுத்துரும், கிளம்புடான்ட்டு ஜூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசில் அடிச்சுட்டு ஓடி போயிட்டாங்க எல்லாரும் ஓடி போயிட்டதுக்கு அப்புறமா நான் நினச்சேன், சரி இவங்கெல்லாம் போயிட்டாங்க, இவர் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா, அதுக்கு நடுவில் வந்து சபாநாயகர் வேறு இது எல்லாத்தையும் காம் பண்ண பார்த்து, அவர் பார்ட்டி ஃபண்டுன்னு தானே சொன்னார், எந்த பார்ட்டின்னு சொல்லலையே. ஆமாம், இது என்ன டிஎம்கே பார்ட்டி ஃபண்டு நான் வாங்கினாங்க, நாங்கள் டிஎம்கே நாங்கள் வாங்குறது பார்ட்டி ஃபண்டு அப்படின்னா டிஎம்கே பார்ட்டி ஃபண்டு தான், ஏடிஎம்கே அவங்க ஏடிஎம்கே பார்ட்டி ஃபண்ட் வாங்கியிருப்பாங்க, ஏன் என்னங்க இது இப்படிலாம் கேட்குறீங்க அப்படின்னு. ஸோ இது வந்து என்ன ஆயிடுச்சு, அவ்வளோதான். உடனே அவர் வந்து இவங்க எல்லாம் போன வரைக்கும் பார்த்தாரு, திருப்பி வந்து சரி எல்லாம் ஓடி போயிட்டாங்க, பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்ன உடனே ஓடி போயிட்டாங்க அப்படின்ட்டு ஆரம்பிச்சுட்டு திருப்பி தொடர்றாரு. இந்த டாஸ்மாக் மாதிரியே பல துறைகளிலும், மறுபடியும் சொல்கிறேன், கட்சி நிதி என்ற பெயரில் அடித்த கொள்ளையை ஒன்று ஒன்றாக அரசின் கஜானாவுக்குள் கொண்டு சேர்த்து கொண்டே இருக்கிறோம். இப்போதும் சொல்கிறேன், மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டவர்களையும் விடமாட்டோம். இது வந்து ஒரு கலக்கல் டயலாக். இது மட்டும் ஒரு சினிமாவில் வந்திருந்துன்னு வச்சுங்களேன், சூப்பர். இதை நான் கேட்ட உடனே எனக்கு வந்து உடனே போய் ட்விட்டரில் போய் அடிச்சிட்டேன். அப்போ என் காதில் கேட்ட விழுந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு லைனும் இருந்த மாதிரி இருந்தது. ஸ்கிரிப்டில் வந்து தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டவர்களையும் விடமாட்டோம். இந்த லாஸ்ட் பாயிண்ட் தான் ஐ எம் கீன் அபவுட். இப்போ நீங்கள் தொடறீங்களா, தொட விடுறீங்களா அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் தான் தெரிய போகுது எங்களுக்கு. தொட்டவர்களை என்ன செய்ய போறீங்க? இப்போ இவங்க கேட்குறாங்க இல்லையா, பார்ட்டி ஃபண்ட் சொல்கிறீங்களே, ஆதாரம் இருக்கா, நாங்கள் திருடி கொள்ளடிச்சதுக்கு ஆதாரம் இருக்கா அப்படின்னு. இதில் என்ன அநியாயம்னா, உதயநிதி ஸ்டாலின் ஃப்ரண்ட் ரோல உட்காந்துருக்காரு, அவர் பக்கத்தில் கேஎன் நேரு உட்காந்துருக்காரு. ஸோ உதயநிதி ஸ்டாலின் பக்கத்தில் கேஎன் நேருவோட சேர்ந்துக்கிட்டு இப்படி இவங்க சொல்கிறாங்கன்னா, இப்போ கேஎன் நேரு யோசிச்சுட்டு இருப்பாரு, ஏய் பாவிகளா ரொம்ப ஆடாதீங்கடா, நான்லாம் நிறையா பண்ணியிருக்கேன்டா, எல்லாம் இடி வந்து கத்தையா பேப்பர் இருக்கு, நான் நிஜமா இங்கே பாருங்க, நான் ஐம் நாட் ஜோக்கிங், கத்தையா பேப்பர் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட், டு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு, டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் தமிழ்நாடு போலீஸ், சீஃப் செக்ரட்டரி தமிழ்நாடு, எல்லாருக்கும் போட்டு இது வந்து 3/12/2025 டேட் போட்டு, இந்த பார்ட்டி ஃபண்டுங்கிறதே இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரிஞ்சு போயிடும். இது வந்து சுமார் அது போகுது பக்கம் 258 பக்கம், 258 பக்கம் இருக்கு. இதில் பார்ட்டி ஃபண்டு எங்கே பார்ட்டி ஃபண்டுனா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் லெட்டர். இதுதான் இது வந்து என்ன பண்ணியிருக்கணும் உண்மையில் விஜய் அப்படின்னா, சார் எங்களுக்கு தெரியாது சார், இந்த இதோ டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படிங்கிறவன் வந்து 3/12/2025 ஒரு கடிதம் எழுதி நம்மகிட்ட இருக்குது சார், நான் கூட அதை புரட்டிகிட்டே வந்தேன், பார்ட்டி ஃபண்டுக்கு எங்கே இது இருக்குது எவிடன்ஸ் இருக்குன்னா இது இருக்குது சார், பக்கமாக பார்ட்டி ஃபண்டுங்கிறான் சார். இது யார் இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்னு தெரியல சார், பார்ட்டி ஃபண்டு யார் அதில் ஈடுபட்டதாக அவங்க சொல்கிறவர் தான் உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கார் சார் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அப்போ தான் கேம் வேறு மாதிரி போயிருக்கும். ஆனால் அதுக்குள்ள ஓடி போயிட்டாங்க, ஒரே அடி ரவுண்டு கட்டி ஓடி போயிட்டாங்க. அப்புறம் ஒன்று பிடிச்சாரு, கூட்டணி ஆட்சியை மக்கள் விரும்ப மாட்டார்கள். இது நான் எவ்வளவோ தடவை எடுத்து சொல்லிட்டேன். கூட்டணி ஆட்சியை மக்கள் விரும்ப மாட்டார்கள், நீங்களா விட வேண்டியது சரடு. அதுக்கப்புறமா நாங்கள் இன்னைக்கு கூட்டணி ஆட்சியை நாங்கள் உருவாக்கிட்டோம், நீங்கள் வந்து இன்னைக்கு மக்கள் உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க அப்படின்னு. அப்புறம் அடுத்து அந்த மாதிரி நிறையா, எங்கள் தயவால் தான் ஆட்சியே நடக்கிறது, எங்கள் கூட்டணியில் இருப்பவர்கள் தான் இப்பொழுது உங்கள் கூட்டணியில் இருக்கிறார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகள் சுயேட்சையாக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோங்கிறாங்க. அப்படிலாம் சொல்லிட்டு கடைசியாக இந்த சோஃபா மாடல் அரசுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை பிடிச்சி இந்த சோஃபா செட்டு, டேபிள், சேரு, டீபாய், ஃபர்னிச்சர் பிஸ்னஸ்லாம் நீங்கள் வெளில போய் பண்ணுங்க, நான் சட்டசபைக்குள்ளே வந்து இந்த மாதிரிலாம் பேசுனீங்கன்னா பிச்சை எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி கதை சொன்னார். அந்த குட்டி கதை நிஜமா அந்த குட்டி கதை எனக்கு புரியல, அங்கே வச்சு உள்குத்துக்காக தான் அந்த குட்டி கதை.
வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு என்று சொல்லிக்கொண்டு கண்ணுக்கு மேல் கை வைத்து கொண்டு சுற்றி முற்றி ஒரு பெரியவர் தேடிக்கொண்டிருந்தார். அப்போது கூட இருந்த ஒரு சின்ன பையன் என்ன தேடுறீங்க என்று கேட்டான். அதற்கு அந்த பெரியவர், உங்க அப்பா இங்கே தான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னாருன்னு. அதோடைய அர்த்தம் என்னங்கிறத நீங்களே புரிஞ்சுங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப விஷமமா அவைத்தலைவரை பார்த்து, ஒரு ஆக்ஷன்லாம் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன், இப்போ இவங்கெல்லாம் கிளம்பி போயிட்டாங்க, அவங்கெல்லாம் இருந்தால் அந்த ஒரு ஆக்ஷன் பண்ணலான்னு இருந்தேன் அப்படின்னே அவர் ஸ்பீக்கரே ஒரு லெவலில் இறங்கி வந்து பண்ணுங்க பண்ணுங்க அப்படின்னா ஒரே சிரிப்பு அப்படி அப்படின்ட்டு ஒரு அது வந்து நீங்கள் அம்பையர் 4 கொடுக்குற மாதிரியும் நீங்கள் எடுத்துக்கலாம். என்ன ஃபினிஷ் அப்படின்னு சொல்லி அவர் வந்து டோட்டலாக நீ இறங்கி அடித்தா நான் இன்னும் இறங்கி அடிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து திறம்பட காமிச்சிட்டாரு. அதுதான் இந்த உரையோடைய ஹைலைட். அந்த கடைசியில் நடந்தது தான். உடனே நம்ம உதயநிதி ஸ்டாலின் அது மட்டும் குயிக்காக முடிச்சிருவோம் 2 லைனில். அவர் செய்தியாளர் சந்திப்பு வெளில ஓடி போனதுக்கு பிறகு அங்கே வந்து ஒரு இந்த மாதிரி சினிமா பாணியில் ஷூட்டிங் நடக்கிறது. நாங்கள் எழுப்பினது பாயிண்ட் ஆஃப் ஆர்டர். அவர் சொல்லும் விஷயம் தவறு. என்ன விஷயம் தவறு? பார்ட்டி ஃபண்ட் தவறா? அப்படியா? பார்ட்டி ஃபண்ட் தவறா அப்படிங்கிறத பார்த்துருவோம். ரைட். அதை சுட்டி காட்டுவதற்காகத்தான். ஆனால் சபாநாயகர் எங்களுக்கு அனுமதி அளிக்கவில்லை. நேற்றைக்கெல்லாம் நாங்கள் பேசும்பொழுது மற்ற அமைச்சர்கள் எல்லாம் எழுந்திருந்து நடுநடுவே குறுக்கிட்டார்கள். ஆனால் இப்போ எங்களுக்கு வந்து அந்த மாதிரியான எந்த ஒரு வாய்ப்பும் நீங்கள் இன்றைக்கி தரலை அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு. பட் இதெல்லாம் வந்து சின்ன மேட்டர். அப்புறம் இந்த தேசிய கீதம் பற்றி அவர் சொல்லும் பொழுது இது வந்து பிரசிடென்ட்டோடைய புரோட்டோகால் தனி, ஆளுநருக்கு அது கிடையாதுன்னு சொல்கிறாரு. இவர் உள்துறை அமைச்சகத்தோடைய சுற்றறிக்கையை பார்க்கல அப்படின்னு நினைக்கிறேன்னா. மற்றபடி வேறு 2-3 பாயிண்ட்லாம் பேசுகிறாரு. அதெல்லாம் வந்து இரலவெண்ட். அது நீங்கள் வந்து உள்ளே இருந்து பேசியிருக்கணும். இப்படி எதுக்கு எடுத்தாலும் பயந்து நின்று போனீங்கன்னா அதனால் வந்து பலன் உங்களுக்கு இல்லை, விஜய்க்கு தான். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.